வணக்கம். விவிலிய வரலாற்ற நாம புரட்டி பார்க்கும்போது எத்தனையோ மாவீரர்களையும் தேசங்களை உருவாக்குனவங்களையும் பத்தி படிப்போம். ஆனா இன்னைக்கு நாம பேச போறது வாளேந்தி போரிட்ட ஒரு வீரனை பத்தி இல்ல. ஆபிரகாமுக்கும் யாக்கோபுக்கும் இடையில கடவுளோட உடன்படிக்கையை அமைதியா சுமந்து சென்ற ஒரு முக்கியமான பாலத்தை பத்தி. ஆமாங்க, ஈசாக்கின் வாழ்க்கைய ஆழமா ஆராயும் இந்த விளக்க தொகுப்பிற்கு உங்களை வரவேற்கிறேன். சரி, தாமதிக்காம உள்ளே போலாமா? இந்த விளக்கத் தொகுப்புல நாம பார்க்க போற ஒவ்வொரு தகவலும் திருவிவிலியம் பொது மொழிபெயர்ப்பு என்ற அதிகாரப்பூர்வ மூலநூலிலிருந்து நேரடியாக எடுக்கப்பட்டதுதான். எந்த கற்பனையும் இல்ல, சொந்த கருத்தும் இல்ல. விவிலியத்துல உள்ளத உள்ளபடியே ஒரு தெளிவான விளக்கத் தொகுப்பா நாம இப்ப பார்க்க போறோம். ஈசாக்கின் வாழ்க்கைய நம்ம முக்கியமா 5 கட்டங்களா பிரிக்கலாம். 1. வாக்குறுதியும் பிறப்பும். 2. மாபெரும் சோதனை. 3. ரெபெக்காளுடனான திருமணம். 4. கவோர் கிணறுகள். மற்றும் 5. திருடப்பட்ட ஆசிர்வாதம். இந்த வரிசையில தான் நம்ம பயணம் இருக்க போகுது. ஈசாக்கின் வாழ்க்கை எப்படி நகருதுன்னு ஒரு காலக்கோடு வழியா பார்க்கலாம். அவர் பிறக்கிறப்போ நடந்த அந்த மாபெரும் அற்புதம், இளமை காலத்துல நடந்த ஒரு மிகப்பெரிய விசுவாச சோதனை, அவரோட 60வது வயசுல தந்தையாகிற அந்த தருணம், அப்புறம் முதிர்ந்த வயசுல கடவுளோட உடன்படிக்கை அடுத்த தலைமுறைக்கு கடத்துறது, இப்படி கடவுளோட ஆசிர்வாதம் அவர் வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலையும் எப்படி பாயுதுன்னு பார்க்க போறோம். முதல் பகுதி, வாக்குறுதியும் ஈசாக்கின் பிறப்பும். உடன்படிக்கை தொடங்குது. ஈசாக்கின் கதை அவர் பிறப்பதற்கு பல வருஷங்களுக்கு முன்னாடே சாத்தியமே இல்லாத ஒரு இறை வாக்குறுதியோட தான் தொடங்குது, தெரியுமா? தொடக்க நூல் 17ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, ஆபிரகாம் தனது மூத்த மகனான இஸ்மேலுக்காக கடவுளிடம் ரொம்பவே கெஞ்சி கேட்கிறார். ஆனா கடவுள் என்ன சொல்றார் தெரியுமா? அப்படி அன்று உன் மனைவி சாரா உனக்கு ஒரு மகனை பெறுவாள், அவனுக்கு நீ ஈசாக்கு என பெயரிடுவாய், அவனுடனும் அவனுக்கு பின்வரும் அவன் வழிமரபினருடனும் என்றும் உள்ள உடன்படிக்கையை நான் நிலைநாட்டுவேன். இதிலிருந்து என்ன புரியுது? அந்த நித்திய உடன்படிக்கையை தொடர இறைவன் ஈசாக்கை மட்டுமே பிரத்யேகமா தேர்ந்தெடுத்தார். 100. இந்த எண்ணை கேட்கும்போது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்குல்ல? ஆமாங்க, தொடக்க நூல் 21ல சொல்லியிருக்கிறபடி ஈசாக்கு பிறக்கும்போது ஆபிரகாமுக்கு வயசு கரெக்டா 100. ஒரு நூற்றாண்டு வயசை கடந்த பின்னாடி ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அது நம்ப முடியாத ஒரு விஷயம் தானே? தனக்கு குழந்தை பிறக்க போகுதுன்னு சொன்னப்போ சாரா ஏன் நம்ப முடியாம சிரிச்சாங்கன்றதுக்கு இந்த வயசு தான் சரியான காரணம். 2வது பகுதி, மாபெரும் விசுவாசச் சோதனை, அதாவது அக்கீதா. ஈசாக்கின் இளமை பருவத்துக்குள்ள நாம நுழையும் போது கதை ரொம்பவே தீவிரமாகுது. மோரியா மலையில நடந்த வரலாற்றிலேயே மிகவும் பதற்றமான ஈசாக்கோட மொத்த குணத்தையும் வரையறுக்கும் ஒரு நிகழ்வு இது. தந்தை ஆபிரகாமும் மகன் ஈசாக்கும் பலிபீடத்தை நோக்கி நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ ஈசாக்கு ரொம்ப இயல்பா, ஆனா நம்ம இதயத்தையே உழுக்கக்கூடிய ஒரு கேள்வியை கேட்கறான். அப்பா, இதோ நெருப்பும் விறகு கட்டைகளும் இருக்கின்றன, எரிபலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கே? இத படிக்கும்போதே அங்கிருந்த அந்த அமைதியான ஆனா மரண பயம் கலந்த பதற்றத்தை நம்மளால அப்படியே உணர முடியுது இல்லையா? அதுக்கு ஆபிரகாம், கடவுள் தாமே ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் மகனே அப்படின்னு பதில் சொல்றாரு. இது ஈசாக்கோட அடிப்படை குணத்தை ரொம்ப அழகா காட்டுது. தான் பலியிடப்பட போறோன்னு தெரிஞ்ச பிறகும் அவன் கொஞ்சம் கூட எதிர்க்கல. ரொம்ப ஆழமான கீழ்ப்படிதலோட தன் தந்தையின் வார்த்தைக்கும் இறைவனின் உடன்படிக்கைக்கும் தன்னை முழுமையா அர்ப்பணிக்கிறான். இந்த அமைதியான கீழ்ப்படிதல் தான் ஈசாக்கின் உண்மையான அடையாளம். 3வது பகுதி, ரெபெக்காளுடனான திருமணம், குடும்ப உருவாக்கம். உடன்படிக்கையோட இரத்த உறவை பாதுகாக்கிறதுக்காக ஈசாக்கின் திருமணம் கூட எவ்வளோ கவனமா திட்டமிடப்பட்டதுன்னு இந்த சம்பவம் நமக்கு காட்டுது. தொடக்க நூல் 24ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, ஆபிரகாம் கானானிய பெண்களை தவிர்த்துட்டு தன் சொந்த ஊருக்கே வேலைக்காரனை அனுப்பி ஈசாக்குக்கு பெண் தேடுறார். ரெபேக்கா கானானுக்கு அழைத்து வரப்படுறாங்க. தன் தாய் சாரா இருந்ததால ரொம்ப துயரத்துல இருந்த ஈசாக்கு ரெபேக்காவை தாயின் கூடாரத்துக்குள்ள அழைத்து சென்று அவளை மனைவியா ஏத்துக்கிறார். இது ஈசாக்குக்கு ஒரு பெரிய ஆறுதலை கொடுத்தது மட்டும் இல்லாம உடன்படிக்கையின் அடுத்த தலைமுறையையும் பாதுகாத்துச்சு. 4வது பகுதி, கபோர் கிணறுகள், மோதல்களை கையாளுதல். நில உரிமை போராட்டங்களை மற்ற தலைவர்களெல்லாம் வாழெடுத்து எதிர்கொண்டப்போ ஈசாக்கு அதை ரொம்பவே வித்தியாசமா அமைதியான வழியில எதிர்கொண்டார். இது நிஜமாவே ஆச்சரியப்படத்தக்க ஒரு விஷயம். ஈசாக்கின் விடாமுயற்சியையும் அவரோட அமைதி வழியையும் கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. அவரோட ஆட்கள் தண்ணீர் தோண்டும் போது பெலிஸ்தியர்கள் சண்டைக்கு வராங்க. ஈசாக்கு அந்த முதல் கிணற்றுக்கு ஏசேக்கு, அதாவது சண்டைன்னு பேரிட்டுட்டு அமைதியா விலகி போயிடுறார். திரும்பவும் தோண்டும்போது எதிர்ப்பு வருது. அதுக்கு சித்னா, அதாவது பகைமைன்னு பேரிட்டு அதையும் விட்டு கொடுத்துடுறாரு. கடைசியா அவர் தோண்டிய கிணற்றுக்கு யாருமே உரிமை கொண்டாட வரல. அதுக்கு இரகபோத்து, அதாவது இடம் மற்றும் அமைதின்னு பேரிடுகார். சண்டை போடுறதை விட விட்டு கொடுத்துட்டு முன்னாடி போறதுதான் ஈசாக்கோட மிகப்பெரிய வெற்றி உத்தி. 5வது பகுதி, திருடப்பட்ட உடன்படிக்கையின் ஆசீர்வாதம். நாம இப்போ இந்த விளக்க தொகுப்போட உணர்ச்சிகரமான உச்சகட்டத்துக்கு வந்துட்டோம். பெற்றோர்களோட பாரபட்சம் ஒரு குடும்பத்துக்குள்ள எவ்வளவு பெரிய கொடூரமான துரோகத்துக்கு வழிவகுக்கும்னு இது நமக்கு காட்டுது.
தொடக்க நூல் 25இல் ஏசாவுக்கும் யாக்கோபுக்கும் உள்ள ஆழமான வேறுபாடுகளை நம்ம பார்க்கறோம். ஒரு பக்கம் ஏசா, மூத்தவன், உடல் முழுவதும் முடியுள்ளவன், திறமையான வேட்டைக்காரன், ஈசாக்குக்கு ரொம்ப பிடிச்சவன். இன்னொரு பக்கம் யாக்கோபு, இரண்டாவதா பிறந்தவன், மிருதுவான சர்மம் கொண்டவன், கூடாரத்துல அமைதியா வாழ்பவன், தாய் ரெபேக்காக்கு ரொம்ப பிடிச்சவன். இந்த வேறுபாடும் பெற்றோரோட அந்த தனிப்பட்ட பாசமும் தான் அடுத்து வரப்போகும் மாபெரும் சதிக்கு அடித்தளமா அமைஞ்சது. தொடக்க நூல் 27ல நடக்கிற அந்த சதிய கொஞ்சம் யோசிச்சுக்காருங்க. ஈசாக்குக்கு வயசாயிடுச்சு, பார்வையும் மங்கிடுச்சு. அவர் இறக்கறதுக்கு முன்னாடி தாம் மூத்த மகன் ஏசாவுக்கு ஆசி வழங்க விரும்புறார். அதற்காக வேட்டையாடி உணவு கொண்டு வர சொல்றார். இத ஒட்டு கேட்கும் ரெபேக்கா ரொம்ப தந்திரமா யாக்கோபோட சேர்ந்து ஒரு திட்டத்தை தீட்டுறாங்க. தந்தை ஏமாறும்படி யாக்கோபோ ஏசாவின் உடைகளை அணிந்து கொண்டும் ஆட்டுத்தோள்களை தன் கைகளிலும் கழுத்திலும் சுற்றி கொண்டும் தந்தையிடம் போறான். சொந்த தந்தையோட பலவீனத்தையே யாக்கோபு இங்க பயன்படுத்திக்கிறான். தந்தை ஈசாக்கு தன்னிடம் வந்திருக்கிறது யாக்கோபுதான்னு தெரியாம ஏசான நம்பி வழங்குற அந்த சக்தி வாய்ந்த வார்த்தைகள் இதோ. இதோ என் மகனிடமிருந்து எழும்பும் நறுமணம், வானின் பனித்துளியும் மண்ணின் செழுமையும் கடவுள் உனக்கு வழங்குவாராக, நாடுகள் உனக்கு பணிபுரிந்திடுக. இந்த வார்த்தைகள் ஒருமுறை உச்சரிக்கப்பட்டவுடனே உடன்படிக்கையின் தீப்பந்தம் யாக்கோபுக்கு மாற்றப்பட்டுடுச்சு. அதை இனி திரும்ப பெறவே முடியாது. வேட்டையிலிருந்து திரும்பும் ஏசாவுக்கு உண்மை தெரிய வரும்போது ஏற்படும் துயரத்தை வார்த்தைகளால சொல்லவே முடியாது. அவன் நெஞ்சம் வெடித்து கதறி அழுது, அப்பா, எனக்கென வேறு எந்த ஆசீர்வாதமும் ஒதுக்கி வைக்கவில்லையா அப்படின்னு கேட்கிறான். திருடப்பட்ட அந்த ஆசீர்வாதத்தால் அந்த சகோதரர்களுக்குள்ளும் அந்த குடும்பத்திற்குள்ளும் ஏற்பட்ட நிரந்தர விரிசலையும் ஆழமான இழப்பையும் இது நமக்கு கண்முன்னாடி நிறுத்துது. இந்த இடத்துல ஒரு ஆழமான கேள்வியோட நாம நிறைவு செய்வோம். திருடப்பட்ட இந்த ஆசீர்வாதம் அதுக்கப்புறம் அந்த விவிலிய வரலாற்றை எப்படி மாற்றியமைச்சது? அமைதியின் உருவமா வாழ்ந்து உடன்படிக்கையின் பாலமா திகழ்ந்த ஈசாக்கின் வாழ்க்கையின் இறுதியில நடந்த இந்த சம்பவம் முழு இஸ்ரேல் தேசத்தோட உருவாக்கத்தையே எப்படி பாதிச்சது? ஈசாக்கின் அமைதியான வாழ்வும் அதன் முடிவும் நமக்கு சொல்லும் பாடம் மிக மிக பெரியது. அதை தொடர்ந்து சிந்திப்போம். இந்த விளக்கத் தொகுப்போட இணைந்திருந்ததற்கு மிக்க நன்றி.